ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் விளையாட்டுக்கள் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா அப்படின்ட்டு 2025ன்னு ஒரு மசோதா வந்து அ வந்து லைவ்ல கொண்டு வந்திருக்காங்க. கவர்ன்மெண்ட் வந்து பாஸ் ஆக்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வச்சு விளையாடுறது, பணத்தில மூலமா கேம் ஆடுறது, ரம்மி, போக்கர் இந்த மாரி கேம். அதாவது கேம்ல நீங்க காசு கட்டி ஆடி எந்த கேமா இருந்துச்சுனாலுமே, அதெல்லாம் சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனையா வந்து இது பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேமெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு இப்ப எக்ஸாம்பிள் நீங்க Google Pay, Phonepe இதுலலாம் போய் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, அந்த பேமெண்ட் கேட்வேஸ் ஏதாவது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்க மேலயும் கம்ப்ளைண்ட் ஆகும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மசோதா ஆகஸ்ட் 20ஆம் தேதி லோகசபால பாஸ் ஆச்சு. 21ஆம் தேதி ராஜ்யசபாலயும், 22ஆம் தேதி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலும் ஆகி அதிகாரப்பூர்வமா வந்து அமலுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஆன்லைன்ல வந்து மேபி நீங்க விளையாடுறீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் புது கேம்ஸ்க்கு வந்து கொண்டு வரப்போறாங்க. அதுக்கு வந்து கேமிங் அத்தாரிட்டி, அப்புறம் நேஷனல் ஆன்லைன் கேமிங் கமிஷன் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கப் போறாங்க. அப்புறம் அதுக்கு என்ன கிளாசிஃபிகேஷன்னு அத வந்து டிஃபரன்ஸா பிரிச்சு, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸ் குடுப்பாங்க. அதுல இருக்கிற புகார் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, அத சொல்யூஷன்ஸ்க்கு, அப்புறம் கேம்ஸு, சோஷியல் மேபி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். சரி ப்ரோ, நான் வந்து விபிஎன் போட்டு விளையாடுவேன். எனக்கு கேம் ஆடியே ஆகணும். அந்த மாரிலாம் பண்ணீங்க அப்படின்னா, இந்தியாவுல என்ன தண்டனைகள் குடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பண விளையாட்டுக்கள் நடத்துனீங்க அப்படின்னா, அதாவது உங்க அக்கவுண்ட் மூலமா நீங்க ரீசார்ஜ்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கான பேமெண்ட் கிட்டத்தட்ட 3 வருஷம் வரை ஜெயிலும் அல்லது ரூ. 1,00,00,000 அபராதம் அதாவது ஃபைனும் போடுவாங்க. விளம்பரம் இப்போ எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் ஒரு கேமிங் ஆப்புக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்னா, ரூ. 50,00,000 வந்து ஃபைன் வரும். 2 வருஷம் ஜெயில் கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் அதே தப்பு பண்ணாங்கன்னா, 3லருந்து 5 வருஷத்து வரைக்கும் ஜெயிலும், ரூ. 2,00,00,000 வந்து ஃபைனும் போடுவாங்க. இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது போக அந்த மாரி ப்ரமோட் பண்ற வெப்சைட்டா இருந்தாலும், ஆப்ஸா இருந்தாலும் அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால அ தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69 பயன்படுத்தி அரசு வந்து இணையதளங்கள்ல வந்து தடை பண்ணிரும். அதனால இனிமேல் கேம்பிளிங் கேமான அதாவது ட்ரீம் 11, எம்பிஎல் இந்த மாரி ஜூபி இந்த மாரி நெறைய கேம்ஸ் காசு கட்டி நம்ம விளையாடுறதா இருந்தாலும், காசுல காயின்ஸ் பேஸ் பண்ணி அத டபுளா ஆடுறது, ட்ரிபிளா ஆடுறது, லாஸ் ஆகுற மாரி கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாலும், கவர்ன்மெண்ட் வந்து அத பேன் பண்ணி இது பார்த்தீங்கன்னா, அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அத ப்ரமோட் பண்ற வெப்சைட்டோ, ஒரு ஆப்ஸா இருந்தாலும் அவங்க மேலயுமே நடவடிக்கை எடுக்கப்படும். விளையாடுற உங்க மேலயும் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால அந்த மாரி இருந்துச்சுன்னா யாரும் விளையாடாதீங்க. சேஃபா இருங்க. விபிஎன் போட்டு ஆடுவேன். இங்க கவர்ன்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு நெனச்செல்லாம் பண்ணீங்கன்னா, ரூ. 1,00,00,000 ஃபைனு இல்லன்னா 3 வருஷம் ஜெயிலு. சரிங்களா? 1,00,00,000 ஃபைன் வேற கிடைக்கலாம். அந்த அளவுக்கு பங்கமா மாட்டிக்கிங்க மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் கேம் ஆடிட்டு இருந்து லாஸ் ஆனவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த ஹேப்பி நியூஸ் ஷேர் பண்ணுங்க. இனிமேல் யாரும் இந்த மாரி கேம்ஸ்லலாம் போய் மாட்டிக்காதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல். நம்ம